அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதை இருங்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ரகசிய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதற்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் வந்து போயிற்று, பூமி அதிர்ச்சிகள் வந்து போயிற்று, நாட்டுக்கு நாடு ஜாதிகள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்போது சிவப்பு கெடாவும் பலியாகிவிட்டது. 3ஆம் தேவாலயம் வரப்போகிறது. அந்த 3ஆம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன் கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கும். அவருடைய ரகசிய வருகை நாம் காணப்பட வேண்டுமென்றால் நாம் எல்லோரும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். ஒருவன் மற்றவருடன் சண்டையிட்டு சமாதானம் இல்லை என்றால் அவர்கள் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம் வார்த்தையில் பரிசுத்தம், நாம் எண்ணுகிற எண்ணத்தில் பரிசுத்தம், நம்மளுடைய நடக்கையில் பரிசுத்தம், எல்லாவற்றும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த வசனத்தின்படி நாங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் தகப்பனே ஏசப்பா, உம்முடைய சந்நிதியில் சமாதானத்தோடு எல்லோரும் சமாதானத்தோடு காணும்படி தகப்பனே, உடைய சந்நிதியில் நாங்கள் எல்லோரும் காணும்படி 1000 வருஷ அரசாளுகளை நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து இருக்கும்படி எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. எங்கள் சபைக்கு கிருபை தாங்க. எங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், எங்கள் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ராஜா. உடைய வருகைப்போ நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை காணப்பட்டு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. மீட்பெரும் ரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென்.